அரசியல் சாசனம் அறிவோம் சிறப்பு நேர்காணல் 3ஆம் பகுதி. பங்கேற்போர் வழக்கறிஞர் ஷாமிலி ராஜ்குமார், ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம். வணக்கம் நேயர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு நாட்டோட நிதி நிலைமை, அதுக்கப்புறமா கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கூட சட்டப்பிரிவுகள் ஒதுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக. அதுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுவோம். எலெக்ஷன் கமிஷன் இருக்கிற மாதிரி அதுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன்ஸும் இருக்குது. அந்த ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு தேவையான என்னென்ன பாடிஸோட குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்குது. அந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் ஒவ்வொரு தடவை கூடும்பொழுதும் அவர்கள் இப்போ கூட இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஃபைனான்ஸ் கமிஷன், 14th ஃபைனான்ஸ் கமிஷன், அந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்கும். அந்த பாடியில் யார் யார் இருக்கணும், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து தான் அதை பின்பற்றிட்டு இருக்காங்க. அதை பின்பற்றி அவங்க அந்த மாதிரி கிரியேட் பண்ணுற அந்த குழு கொடுக்குற ஒரு ரிப்போர்ட், ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வரது எப்படி, அந்த ரிப்போர்ட்டை அவங்க அனலைஸ் பண்ணணும். எல்லா மாநிலத்துக்கும் அவங்க போய் கரெக்டான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். இவ்வளவு வேலை எதுக்கு? ஒரு மத்திய அரசே முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நிறைய மாநிலங்கள் கொண்ட நம்மளுடைய நாடு, எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி தேவைகள் இருக்காது. அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஒரு மாநிலமும் ஒரு மாதிரி, அதோட செயல்பாடுகள் ஒரு மாதிரி, அதோட தேவைகள் ஒரு மாதிரி, அதோட மக்கள் ஒரு மாதிரி, அதில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு மாதிரி. அந்த பிரச்சனைகளை ஒரு மாநிலத்துக்காக போய் அலசி கொண்டு வரணும். இப்படி தான் ஒரு குழு இதை தயாரிக்கணும் அப்படின்றத 1949 யோசிச்சாங்க அப்படின்றதே ஒரு ஆச்சரியத்தக்கது ஒரு விஷயமாக. இன்னொன்று கூட சொல்லலாம்ல மேம், வளங்களே ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேற வேற கண்டிப்பா இருக்கும். அதனுடைய அடிப்படையில கூட இதெல்லாம் கூட மாறும் இல்லையா? ஆமா, ஏன்னா இது அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இவ்வளோ பெரிய என்காம்பஸ் பண்றோம், இவ்வளோ பெரிய வேறுபாடுகள். ஏன்னா ஒவ்வொரு நிலத்திலே வேறுபாடு இருக்கு. இங்கே ட்ரை லேண்ட், அங்க ஃபர்டைல் லேண்ட், அங்க ஒரு இடத்துல ஆறுகள் இருக்கு, ஒரு இடத்துல மலைகள் இருக்கு. அப்படி ஏன்னா நிறைய நாடுகள் பார்த்தீங்கன்னா மொத்தமும் குளிர் பிரதேசமா இருக்கும். கிளைமேட் டிஃப்ரென்சஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க சவுத்துல எக்ஸ்ட்ரீமா மழை பெஞ்சி இதனால நமக்கு ஒரு ஃப்ளட்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நார்த்ல ட்ராட்னு சொல்லுவாங்க, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, பயிர்கள் காஞ்சு போகும், அந்த மாதிரி ஆகும். ஸோ அவ்வளவு வித்தியாசமான பிரச்சனைகள் இதில். அதுதான் முக்கியம். தேவைகள், பிரச்சனைகள், வளங்கள், எல்லாம் செழிப்பான விஷயங்களையும் கவர் பண்ணிட்டு இருக்கிறதுலேயே அவங்களுக்கு ஒரு வருஷமும் எல்லா மாநிலமுமே ஏதாவது ஒரு கட்டத்தில், ஏதாவது ஒரு மாதத்தில் அவங்க ஒரு பெரிய டிசாஸ்டரை ஃபேஸ் பண்ணுறாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர். அது ஒரு சைக்ளோனாக இருக்கலாம், ஒரு ஃப்ளட்டிங் ஆஃப் தி ரிவராக இருக்கலாம், இல்லைனா சாயில் இரோஷனாக இருக்கலாம், இல்லை மழை பெய்யாதது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வரும் அப்படின்றது 1949 கணித்தது ஒரு பெரிய விஷயம். அதை கணித்து அவங்க அதுக்கான கேட்ஸை ஓப்பன் பண்ணனால தான், அது அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பாகமாக வச்சனால தான், ஒரு பிரிவாக வச்சனால தான் நம்மளால் அதை இன்னைக்கு செய்ய முடியுது. இன்னைக்கு அதை நம்ம செய்யறனால தான் நம்ம கொண்டு வர திட்டங்கள் மக்களுக்கு போய் சேருது. இல்லைன்னா மாநில அரசுக்காக மத்திய அரசே முடிவுகள் எடுத்துருச்சு அப்படின்னா மாநில அரசுக்கு தேவையானதை மத்திய அரசால் கொடுக்க முடியுமான்றது சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மத்திய அரசு பார்க்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு ஏதுவாக பிரிவுகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குதுன்றது சந்தோஷமான விஷயம். நிச்சயமா. அதாவது நீங்க சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டே வரோம். என்ன அப்படின்னா, முதல்ல குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், இந்த மாதிரி அவங்களுடைய அந்த வரையறைகள் என்ன அப்படின்றத பத்தி இருக்குது சட்டப்பிரிவுகள். அதுக்கப்புறம் சட்டமன்றம், அப்புறம் நாடாளுமன்றம் சொன்னோம். அதுக்கப்புறமா அடிப்படை உரிமைகள் சொன்னோம். இப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்ருக்கோம். அப்புறம் நீதிமன்றங்களை பற்றி பார்த்தோம், தேர்தல் ஆணையம் பற்றி பார்த்தோம். இப்படி சொல்லும்போது மக்களுக்கு அடிப்படை உரிமை அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேலை வாய்ப்புக்கான ஒரு அதிகாரங்கள், அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறது அப்படின்போது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தேர்வாணையங்களை பற்றி சொல்லுவோம். தேர்வாணையங்களை பற்றி எந்தெந்த சட்டப்பிரிவுகள் சொல்லுது மேம்? 315 323 இருக்கிற சட்டப்பிரிவுகள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னெல்லாம் சொல்லுது மேம் தேர்வாணையங்களை பற்றி? அதில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது இல்லாமல் அந்தந்த மாநிலத்துக்கான சர்வீஸ் கமிஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி, பவர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ் என்னென்ன பண்ணணும், அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து அதில் எப்படி மக்களை ரெக்ரூட் பண்ணுறது, அதில் எந்த டிஃப்ரென்ஸும் அவங்க காட்டவும் முடியாது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரிக்டாக அதில் என்னென்ன பிரிவுகளில் போட்டிருக்கோ அதை அப்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணி நெறிமுறைகளை கடைபிடிக்கணுன்றது அதில். ஆமாம், யூபிஎஸ்சிக்கு என்னென்ன பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குது, அதுக்கு ஒரு சேர்மேன் இருக்கணும். அந்த சேர்மேன் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார், அந்த சேர்மேனுக்கு அடியில் என்னென்ன ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க வேலை செய்கிறதுக்கு, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அது எல்லாமே வரையறுக்கப்பட்டிருக்கு. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது எப்படிப்பட்ட பாடி, ஒருவேளை மக்களிடமிருந்து ஒரு கோரிக்கை யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனிடம் வைக்கும்பொழுது அது எந்த பாணியில் வைக்க வேண்டும், அதாவது ஒரு அநீதி அவங்களுக்கு இழைக்கப்பட்டால் அது எப்படி அவங்க நீதிமன்றத்திடம் அப்ரோச் பண்ணி எப்படி அதை கேட்கணுன்றதும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கான பிரிவுகளில் எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கு. நிச்சயமாக. இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த சட்டப்பிரிவை குறிக்குது, அதனுடைய பயன்கள் அப்படிங்கிறது என்ன மேம்?
ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது இதுக்கு முன்னாடி அடிப்படை உரிமையில் இருந்தது. வாழ்வு உரிமை மாதிரி, சம உரிமை மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ப்ராப்பர்ட்டியும் ஒரு ஆர்டிக்கலாக இருந்தது. அதுக்கப்புறம் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதாவது அடிப்படை உரிமை வந்து கிடையாது, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றதை எடுத்துட்டாங்க. எதற்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னா, சில நேரங்களில் அரசு செயல்பாடுகளுக்கு இது வந்து ஒரு தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இங்கே வந்து ஒரு என்னோட ப்ராப்பர்ட்டின்றதை தாண்டி அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்களை அரசு செய்வதற்கு ஒரு அடிப்படை உரிமையாக ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அது ஒரு தடையா இருக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே கிரேட்டர் குட்னு சொல்லுவாங்க. சட்டத்துல எல்லா விஷயங்களுமே எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, கிரேட்டர் குட், மக்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லதா போய் சேர்க்க முடியும் அப்படின்னா அதுக்கான விஷயங்களை தான் நம்ம யோசிக்கணும். அதுதான் அரசோட ஒரு வேலையும் கூட, அரசோட கடமையும் கூட. அதனால ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது அடிப்படை உரிமையிலேருந்து ரிமூவ் பண்ண ஒரு விஷயம். அது ரிமூவ் பண்ணாலும் அது ஒரு ரைட்டாக தான் இருக்கு, அது ஒரு உரிமையாக தான் இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் படி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தருக்கு சேருது அப்படின்னா அது உங்களுக்கு தான், அது உங்களோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்றது தான் உங்களோட ரைட்டு தான். பட் அது ஒரு அடிப்படை உரிமையாக நம்ம பார்க்க முடியாது, அது வாழ்வுக்கு ஒத்தான ஒரு விஷயமா பார்க்க முடியாது. அதுவுமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்வுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசும்பொழுது அந்த இடத்துல நம்ம நிலத்தை பற்றி பேச வேண்டிய நெசசிட்டி இல்லை. அதில் ஒரு தார்மீகத்தின்படி நம்மளுடைய வாழ்வுக்கு தேவையானது தண்ணி, சாப்பாடு, சக மனிதர்களிடம் நமக்கு கிடைக்கிற மரியாதை, அந்த மரியாதையை தான் நம்ம வந்து பிரிவு 14 சம உரிமைன்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தருடைய வாழ்வுக்கு தேவையானது தண்ணி, காற்று, நல்ல சாப்பாடு, வாழ்வதற்கு நல்ல சூழல், சக மனிதர்களிடம் இருந்து நமக்கு கிடைக்கின்ற சம மரியாதை, பாலினத்தின் பேரிலோ பிறப்பிடத்தின் பேரிலோ அதனால எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நம்மளை மற்றவங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்றதே ஆர்டிகல் 14 போட்டிருக்கனால இதில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இனிமேல் அடிப்படை உரிமையாக கருதப்படாதுன்னு டிசைட் பண்ணியிருந்தா அதை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய விஷயங்களை பேசணும். நம்ம வந்து உள்ளாட்சி அமைப்புகள் அதிகாரங்கள், அந்த சட்டப்பிரிவுகள் பத்தி பேசினோம். இப்போ கூட்டுறவு சங்கங்களுக்கான பிரிவுகள், சட்டப்பிரிவுகளும் இருக்கு இல்லையா? அந்த சட்டப்பிரிவுகள் அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை சொல்லுது மேம்? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நிறையவே வந்து ஒரு சக்ஸஸை பார்த்துருக்கு. அது ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்தாலும் நிறைய சக்ஸஸ் அதால் பார்க்க முடியுது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னால. அப்படின்னா ஏன்னா அது ஒரு வாலண்டரி அசோசியேஷன் சொல்லுவாங்க, அதாவது மக்களே சேர்ந்து உருவாக்கக்கூடிய. இதில் என்ன நடக்குது அப்படின்னா எல்லா தளத்துலேயும், ஏன்னா நம்ம வந்து மத்திய அரசு, மாநில அரசுன்னு பெரிய தளங்களை பற்றி பேசுகிறோம். நம்ம இறங்கி கீழே அப்படியே ஒரு ஹையரார்க்கியில் போகணும் அப்படின்னா மக்களிடம் டைரெக்டாக போய் அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்கெல்லாம் சேர்ந்தா. இப்போ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மண் வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில பயிர்கள் நல்லபடியாக விளையுமா இருக்கும். அந்த இடத்துல என்ன அவங்களுக்கு தேவை அப்படின்றத அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஒரு 4 குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த மாதிரி உருவாக்கினாங்க அப்படின்னா அவங்களால அதுக்கான தேவைகளை சரியாக பூர்த்தி செய்ய முடியும், அதுக்கான ஒரு ஃபண்டிங் கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எப்படி கிரியேட் பண்ணலான்றது தான் இந்த பிரிவுகளில் போட்டிருக்கு. அப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன நெசசிட்டி வைக்க முடியும், அந்த நெசசிட்டி வைக்கும்பொழுது எப்படி வந்து அதுக்கான எக்கனாமிக் ஃபண்ட்ஸை வந்து திரட்டணும், அந்த திரட்டுற அந்த ஃபண்ட்ஸை எப்படி கையகப்படுத்தணும், எல்லாத்தையுமே எல்லா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸையுமே அந்த பிரிவில் போட்டிருக்கு. அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ஹைலி அப்ரிஷியபிளாக தான் இப்போ போயிட்டுருக்கு எல்லா வகையிலுமே. அதாவது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்க்கும்போது இப்போ நம்ம வளங்கள் பற்றி பேசினோம். ஒவ்வொரு மாநிலமும் ஏதாவது ஒரு வகையில் வந்து வித்தியாசப்பட்டு தான் இருக்கும். அதாவது நிலம், நீர், அந்த மாதிரி விஷயங்கள்ல வித்தியாசப்பட்டு. அப்படி இருக்கும்போது நதிநீர் பிரச்சனைகள், அந்த மாதிரி விஷயங்களை தீர்க்கிறதுக்கான, நில பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான தீர்ப்பாயங்கள், ட்ரிபியூனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான சட்டப்பிரிவுகள் அப்படிங்கிறது என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 262 அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இன்டர்ஸ்டேட் ரிவர் ஆர் ரிவர் வேலின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன போடப்பட்டிருக்குன்னா வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆஃப் வாட்டருக்கான எந்த டிஸ்பியூட்ஸ் வந்தாலும் பார்லிமெண்ட் அதை வந்து முடிவு பண்ணும். பார்லிமெண்ட் மே பை லா ப்ரொவைடுன்னு சொல்லுவாங்க. மே பை லா ப்ரொவைட் தி அட்ஜூடிகேஷன் ஆஃப் எனி டிஸ்பியூட். அப்படின்னா அவங்களே வந்து முடிவெடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சில நதிகள் இங்கிருந்து ஆரம்பித்து பக்கத்து மாநிலம் வரைக்கும் போகும். நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய காவேரி பிரச்சனை தான். அதுக்குமே தனி ஆணையம் உருவாக்கப்பட்டு அந்த ஆணையம் தான் எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. நீதிமன்றத்துக்கு நீங்க அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆல்ரெடி நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ஜட்ஜஸ் வந்து வாட்டர் விஷயத்தில் டெக்னிக்கலி சவுண்டாக இருப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதுக்குன்னு தனி ஆணையம் வைக்கும்பொழுது இப்போ காவேரி பிரச்சனைக்கு ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பிரச்சனையை வந்து எப்படி அணுகிறது, அதுக்கான ஆஃபீஸர்ஸை நியமிக்கிறது. ஆமாம், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க வந்து இந்த
சட்டப்பிரிவுகள் சொல்லுது? ஆமா, அவங்களோட எலிஜிபிலிட்டி வந்து டெக்னிக்கலா இருக்கும். அதாவது வாட்டர் டிஸ்பியூட்ஸ்ல எத்தனை கியூபிக் மீட்டர் போட்டா இத்தனை வரும், எத்தனை அந்த வாட்டரோட ஸ்கேர்சிட்டியை தீக்கணும்னா எத்தனை அங்க திறந்து விடணும், டேம்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க தான் அந்த கமிட்டிக்கு பீப்புளா இருப்பாங்க. சப் டிவிஷன்ஸ்குள்ள அந்த கமிட்டிக்கு பீப்புளா இருக்கிறவங்க எடுக்கிற அவங்களும் பரிந்துரைகள் கொடுப்பாங்க. அந்த பரிந்துரைகள் மூலியமா 2 மாநிலங்களும் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ இது வந்து இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ்ல வந்து அவங்க 2 பேரும் எப்படி பிரிச்சுக்கலாம். ஒரு சில நேரங்களில் இங்க ஜென்ரலாவே மழை இந்த மாநிலத்தில் பெய்யுமா இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது முடிவுகள் வேற மாதிரி எடுக்கிறதுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். நிச்சயமா. இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம். நம்ம 2 பேருமே பெண்களா இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் இப்போ கேட்க போற இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயமா தோணுது. பெண்களுக்கு இந்த சட்டப்பிரிவுகள் என்ன மாதிரியான பாதுகாப்பை கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல நான் சம உரிமை பிரிவு 14 சொல்லுவேன். ஏன்னா சம உரிமை பிரிவு 14 வந்து மத, இன, மொழி வேறுபாடு தாண்டி பாலினம் மற்றும் பிறப்பிடமும் போட்டிருக்கு. ஸோ இதுலயே முதல் பாகம் வந்து ஆர்டிகல் 14 தான் ஃபர்ஸ்ட் இன் சப்போர்ட் ஆஃப் விமன் சொல்லுவேன். அதோட பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 கூட பிரிவு 15 கூட அதுலேயும் வந்து யாரையும் வந்து ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் மூலியமா டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்றது 15. வாய்ப்புகள் ரெஸ்பெக்ட் டு வேலை வாய்ப்புகள் வந்து 16 இருக்கும். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் அவங்களுக்கு என்னென்ன வேலைகள், அதாவது அரசு கொடுக்கும் வேலைகளில் ஆணுக்கு மட்டும்தான் இப்பிரிவில் வேலைகள் கொடுக்கப்படும் என்று சொல்லவே முடியாது. ஏன்னா 16 ஆர்டிகல் 16 வந்து அது தடுக்குது. இது ஆணுக்கான வேலை, இது பெண்கான வேலை என்ற பிரிவுகள் கிடையாது அரசை பொறுத்த மட்டில். இது வந்து ஆர்டிகல் 16 போடப்பட்டிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39 சொல்வேன். ஆர்டிகல் 39 வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம், லைவ்லிஹுட், என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்றதுல ஆண் தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், பெண் தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணுன்ற பிரிவுகள் வந்து 39 அப்படி ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது என்பது தான் 39 சொல்லுது. 39A அப்படின்ற ஒரு அடிஷ்னல் பிரிவும் சேர்க்கப்பட்டிருக்குது. இது வந்து எல்லா வகையான எக்கனாமிக் அண்ட் அதர் டிசபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே பிரிவுகள் இருக்கக்கூடாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படின்றது 39A. 42வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா ஹியூமேன் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சரியான சூழல், ஒரு பெண்ணுக்கு சரியான சூழல் கொடுக்க வேண்டும். எதற்காக என்ன, மகப்பேறு காலத்தில் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக சரியான சூழலை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தார்மீக அடிப்படையில் எல்லாருக்குமான ஒரு கடமையாக இருக்கிறது. ஏன்னா நம்ம இங்கே வந்து பிரிவே இருக்கக்கூடாதுன்ற பேசும்பொழுது நம்ம எந்த பிரிவு இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்கான பிரிவு, அதாவது செரிப்ரல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த பிரிவு, எந்த வித்தியாசமுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லப்படல. பிறப்பால சில வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யுது. இங்கே நமக்கு சில உதவிகள் தேவைப்படுது. மகப்பேறு காலத்துல அவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். எல்லா வகையிலையும் சமம், ஆணும் பெண்ணும் எல்லாத்துலேயுமே சமம். பயாலஜிக்கலி சேம்னு நம்ம சொல்ல முடியாது. பயாலஜிக்கலி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ண முடியுமோ அது டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக அவங்களுக்கு சமமாக அவங்களுக்கு கொடுக்கணுன்றது நம்மளோட தார்மீக அடிப்படையில் இருக்க வேண்டும். அது வந்து 42ஆம் பிரிவில் இருக்குது. அதுக்கப்புறம் 59ஆம் பிரிவு 51A என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லா வகையிலும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய காரியங்களை யாருமே செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரோம். அதுக்காக மற்றவர்களை இழிவுபடுத்தலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம சமமாக எல்லா மனிதர்களையும் ட்ரீட் பண்ணுறது தான் அரசியலமைப்பு சட்டத்தோட குறிக்கோள். இதில் முக்கியமாக பெண்களை நம்ம இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டும், இழிவுபடுத்தாமல் இருங்கள் அப்படின்றது ஒரு கடமையாக சொல்லியிருக்காங்க, ஒரு கோட்பாடாக சொல்லியிருக்காங்க 51A. இதெல்லாம் தான் நான் வந்து பார்ப்பேன். அது இல்லாமல் நம்ம வாக்குரிமை கொடுக்கப்படும் போதே இது வந்து ஆண்களுக்கான வாக்குரிமைன்னு கொடுக்கப்படலை. வாக்குரிமை 324 கொடுக்கும் போதே ஃப்ரீ சிட்டிசன், எல்லா சிட்டிசனுக்குமே கொடுக்குறாங்க. அந்த இடத்துலயே பாலினத்துக்கான எல்லா பிரிவினைகளையும் வேறுபாடுகளையும் உடைத்தது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அரசியலமைப்பு சட்டத்தில். இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியோட ஒரு நிறைவு கேள்வி அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல் சாசன தினம் கொண்டாடப்படுறது ஒரு நீதித்துறையை சேர்ந்தவங்களா, ஒரு வழக்கறிஞரா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு? ஏன் வந்து அரசியல் சாசனத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை சொல்லலாம். கண்டிப்பாக இது 2015 முத கொண்டாடப்பட ஆரம்பித்ததே வந்து விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக தான். அரசியலமைப்பு சட்டத்தை பற்றின விழிப்புணர்வு ஏன் மக்களுக்கு மத்தியில் இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஒருத்தர் பறிக்கும் பொழுது, உங்களிடமிருந்து பறிக்கும் பொழுது நீங்கள் கேள்வி கேட்க முடியும். அதுதான் என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எனக்கு என்ன உரிமை இருக்குன்னே எனக்கு தெரியலனா, அது எனக்கு கொடுக்கப்படலைன்னா எனக்கு அது தெரியவே தெரியாது, என்கிட்ட இருந்ததுன்னே எனக்கு தெரியாது. ஸோ அது தெரிஞ்சாதான், விழிப்புணர்வு தான் முதல் முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு நிச்சயமா இது நான் வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பா பார்ப்பேன். நேயர்களே, அரசியல் சாசனம் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியை கேட்டோம். நன்றி, வணக்கம்.